ஃப்ளோல இருக்கிற மாதிரி. தூரத்தில் ஒரு அழகான நீலக் கடல் இருந்தது. அந்த கடலில் ஒரு பசுமை நிற அழகான ஆமை வாழ்ந்தது. அவளோட பேரு ஆமி. ஆமி மெதுவாக நடந்தாலும் அவள் ரொம்ப தைரியமா இருந்தவள். அவளுக்கு கடலின் அழகு ரொம்ப பிடிக்கும். காரல் ரீஃப், மீன்கள், நரம்பிகள் எல்லாத்தையுமே அவள் சந்தோஷமா ரசிப்பாள். ஒரு நாள் ஆமி கடற்கரைக்கு சென்றாள். அங்கே திடீர்னு ஒரு பெரிய அலை மேல எழுந்து, "ஆமி, நாம பேசலாமா?" அன்னு கேட்டுச்சு. ஆமி அத கேட்டு ஆச்சரியத்தோட, "ஓஹோ, நீ யாரு? நீ பேசுறியே?" அன்னு கேட்டா. அந்த அலை மெதுவா சிரிச்சு, "நான் கடலின் உயிர். என் பேரு அலைமகள்" அன்னு சொன்னா. அந்த நாள் முதல் ஆமியும் அலைமகளும் நல்ல நண்பர்களா ஆனாங்க. தினமும் அவங்க பேசுவாங்க, விளையாடுவாங்க. ஒரு நாள் அலைமகள் சோகமா இருந்தா, "நம்ம கடல் ரொம்ப மாசா ஆகிடுச்சு. பிளாஸ்டிக் குப்பைகள், கழிவுகள் எல்லாம் காரல் ரீஃபை அழிக்குது. மீன்களுக்கு சுவாசிக்க கூட முடியல" என்று நெகிழ்ச்சியோட சொன்னா. அப்போ ஆமி சொன்னா, "நாம ஏதாவது செய்யணும்." அங்கிருந்தே அவங்க இருவரும் காரல் ரீஃப்க்கு போயி எல்லா சீ அனிமல்ஸை கூப்பிடுற ஒரு பெரிய கூட்டம் வைச்சாங்க. டால்பின், நண்டு, சுறா, நரம்பிகள் எல்லாரும் சேர்ந்து நம்ம கடலை நாம காப்போம் அனு முடிவு சென்றாங்க. அடுத்த சில நாட்களில் கடலை சுத்தம் பண்ணும் வேலைக்கு எல்லாரும் களமிறங்கினாங்க. பிளாஸ்டிக் குப்பைகள் எடுத்தாங்க, காரல் ரீஃபை சுத்தம் பண்ணினாங்க. மீன்கள் மீண்டும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. கடலோ பளபளன்னு ஜொலிச்சது. அந்த நாள் முதல் ஆமி அலைமகளோட தினமும் சந்தித்து கடலின் அழகை காப்பதற்காக வேலை செய்கிறாள். கடைசில அவங்க சொல்வது ஒரு பொருள் மிகுந்த செய்தி. நட்பு இருந்தா கடலையே காப்பது சாத்தியம். நம்ம உலகத்தையும் இயற்கையையும் நாம காப்பது நம்ம கடமை. மாசில்லாத கடலுக்கு வாழ்த்துகள் குட்டீஸ். ஹே ஹே.